குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். ஹரியானா மாநிலத்தில் நயாப் சிங் சைனி தலைமையில் பாரதிய ஜனதா ஆட்சி நடைபெற்று வருகிறது. அதன் பதவிக்காலம் முடிவடையும் நிலையில் இன்று மொத்தமுள்ள 90 சட்டசபை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. இதில் பாரதிய ஜனதா, காங்கிரஸ், ஆம் ஆத்மி ஆகிய கட்சிகள் தனித்து போட்டியிடுகின்றன. லோக்தளம், பகுஜன் சமாஜ் கட்சி, ஜனநாயக ஜனதா கட்சி, ஆசாத் சமாஜ் கட்சி ஆகியவை கூட்டணியாக போட்டியிடுகின்றன. முதல்வர் நயாப் சிங் சைனி, எதிர்க்கட்சித் தலைவர் பூபிந்தர் சிங் ஹூடா, ஜனநாயக ஜனதா கட்சி தலைவர் துஷ்யந்த் சௌதாலா, லோக்தளம் தலைவர் அபய் சிங் சௌதாலா, மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் ஆகியோர் நட்சத்திர வேட்பாளர்களாக களமிறங்கியுள்ளனர். தொடர்ந்து 3வது முறை ஆட்சியை பிடிப்பதில் பாரதிய ஜனதாவும் 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை பிடிக்க காங்கிரஸ் கட்சியும் தீவிரமாக உள்ளன. அனைத்து தொகுதிகளையும் சேர்த்து 101 பெண்கள் உட்பட 1031 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இதில் 464 பேர் சுயேட்சைகளாக போட்டியிடுகின்றனர். ஹரியானா முழுவதும் 20,629 ஓட்டுச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. 2 கோடிக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் ஓட்டளிக்க தகுதி பெற்றுள்ளனர். காலை 7 மணிக்கு துவங்கிய ஓட்டுப்பதிவு மாலை 6 மணி வரை நடக்கிறது. அக்டோபர் 8ஆம் தேதி ஓட்டுகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியிடப்பட உள்ளன. 90 தொகுதிகளிலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மக்கள் காலை முதலே ஆர்வமுடன் ஓட்டளித்து வருகின்றனர். 30,000 காவல்துறையினரும் 225 துணை ராணுவப் படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.